வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பார்த்தா நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிற கொங்கனாபுரத்தில் நடக்கிற சனிக்கிழமை பெருவிட நாட்டுக்கோழி சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். நம்ம இந்த வாரம் சந்தையோட விலை நிறுவனத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம வாரம் வீடியோ பார்த்து ஒரு என்கரேஜ் இருக்கும். இந்த வாரம் சேவலோட வரத்து அதிகமாக இருந்துச்சு, அதே மாதிரி நாட்டுக்கோழியோட வரத்து அதிகமாக இருந்துச்சுங்க. வாங்க ஒவ்வொன்று என்ன விலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நான் பார்க்குறது எல்லாமே ஒரிஜினலாக பெருவடை நாட்டுக்கோழிங்க. எல்லாமே இதில் 3 கிலோ 3.5 கிலோ சைஸில் இருக்கிற சேவலாம் மேக்ஸிமம் 4 கிலோ கூட வந்துட்டுருக்கு. விடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1, 1.5, 1.25, 2 கிலோக்குள்ளே வந்துட்டுருக்குதுங்க. எல்லாம் வளர்ப்புக்கு நல்ல லைனேஜ் உள்ள நல்ல தரமான விடையுமே வருது. சேவலம் வந்து பார்த்திங்கன்னா பட்டா சைஸ்லேயும் சேவலம் வந்துட்டுருக்கு. பட்டாய் சைஸில் வேணும் அப்படின்னா கூட ஒரு 1 கிலோ 1.5 கிலோ சைஸில் கூட இருக்குதுங்க. நல்ல லைனேஜ் உள்ள பட்டாவும் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி வளர்ப்புக்கும் நிறைய நல்ல பொட்டையில் நல்லா சந்தைக்கு வந்துட்டுருக்கு. நிறைய நண்பர்கள் இங்கே வளர்ப்புக்கு வந்து நல்ல தரமான பொட்டை நல்ல லைனேஜ் உள்ள பொட்டையே வேணும் அப்படின்னு நிறையா கேட்டிருக்காங்க. அது மாதிரி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரத்தில் நடக்கிற சனிக்கிழமை சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வெள்ளிக்கிழமை நைட்டு 2 மணிலேருந்து சேவல் சந்தை ஆரம்பிச்சிருது. விடிகாலம் 4 மணி 4, 5 மணிலேருந்து இந்த நாட்டுக்கோழி சந்தை ஆரம்பிச்சிருதுங்க. சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் தான். விடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 450லேருந்து 550 வரைக்கும் போயிட்டுருங்க. சைஸு கோழியோட சைஸை பொறுத்து விலை கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டுருக்குங்க. சேவல் வந்து பார்த்தோம்னா 500 டு ஃபைனலாக கடைசியில் ஒவ்வொரு டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும்போது 700, 750 ரூபா கூட உயிரடைக்கு போயிட்டுருக்குங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 500 டு 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. 600, 650 ரூபா இது மாதிரி போயிட்டுருக்கு. இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம சனிக்கிழமை இருக்கிற கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற சேவல் எல்லாமே 4, 4.5 கிலோ வர சேவலுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்ச சேவலுங்கம்பாங்க. இது மாதிரி கறிக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க, இல்லை வேறு வளர்ப்புக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறையா நண்பர்கள் கசாப்பு கடை நண்பர்களுமே நிறைய கேட்டிருக்காங்க, நம்ம சந்தைக்கு வந்தால் கோழி எடுக்க முடியுமான்னு. கண்டிப்பாக சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. பெரிய பெரிய ஹோட்டலுக்கு தாபா இது மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் நிறையா நண்பர்கள் இங்கே வந்து சந்தையில் கோழி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். வாரம் நிறையா வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை காலையில் நேரமாக வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. சந்தையிலையும் எடுத்துக்கலாம். சந்தைக்கு வர வழியிலையும் நிறையா வியாபாரிங்க அங்கங்கே நின்று கோழி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டையும் வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்ல லைனேஜ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அந்த பரவலாத சேவலாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி சரியாக பரவலாத சேவலாம் கறியாக கொடுத்துறாங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4, 4.5 கிலோவில் வருங்க சேவல். மேக்ஸிமம் எல்லாமே 4.5 கிலோ சைஸில் சேவல் இருக்குதுங்க. அது மாதிரி வேணால் கூட கோச்ச சேவல் வேணால் கூட சந்தையில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வளர்ப்புக்கு நிறைய கேட்டிருக்காங்க. எப்படின்னா எனக்கு ஒரு 5 பொட்டை 10 பொட்டை இது மாதிரி கன்னி வடையாக வேணும், இல்லை பெரிய கோழியோட வேணும் முட்டுற சைஸில், இல்லை முட்டை இட்டு ஒரு கோழி இருந்தாலும் வேணும் அப்படின்னா கூட அது மாதிரி வேணுன்னா கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க, என்னை கறிக்காக வளர்த்திக்கலாம்னு இருக்குங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பொட்டை வேணும், 5 பொட்டை வேணும், இது மாதிரி வந்தால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் கண்டிப்பாக சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா பொட்டை நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு, இது ரேட்டு எது முன்ன பண்ணால் கூட நம்ம பேசி எடுத்துக்கலாங்க. நம்ம காட்டுக்கார இருக்கிற வியாபாரிகிட்ட எடுக்கிறதோட காட்டுக்காரர் எடுக்கிறது பெஸ்ட்டுங்க. வளர்ப்புக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வளர்ப்புக்கு காட்டுக்காரர் எப்படி இருக்கும்போதுனா காட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நோவு இருக்குதா என்னங்கிறத பார்த்துட்டு கொடுத்துருவாங்க. இல்லை நான் இது நல்ல வளர்ப்புக்கு நல்லதா இது நோவு இல்லைங்கிற மாதிரி கூட கேட்டு நம்ம எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம கோழி வாங்கலாம். வளர்ப்புக்கு வியாபாரிங்கும்போது அவங்க வியாபார நோக்கத்தோடு அவங்க வாங்கி விற்கிறவங்க அது நோவு இருக்குதா எங்கிறது தெரியாதுங்க. அவங்க எதே இருந்தாலும் நோவு இல்லைங்கிற மாதிரி கூட சொல்லி கூட கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு சொல்கிறேன், வளர்ப்புக்கு தேவைப்படுற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து நேரடியாக வந்தால் எடுத்துக்கலாங்க. பார்த்து நம்மளுக்கு எந்த கோழி பிடிக்குதுங்கிறத பார்த்துட்டு நல்லா பேசி கூட எடுத்துக்கலாங்க. இது மாதிரி வேணுன்னா கூட நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. வளர்ப்புக்கு வேணால் கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கீரியில் இருக்குது, மயிலில் இருக்குது, கருப்பில் இருக்குது, கொக்கு வலையில் கூட இருக்குது, வெள்ளாயில் கூட பொட்டை இருக்குது. சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மயில், வள்ளுவர், காகம், கீரி இது மாதிரி எல்லா சைஸ்லேயுமே இருக்குதுங்க. எல்லா ரகத்துலேயுமே இருக்குது, எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. நம்மளுக்கு 1 கிலோவில் சைஸில் கோழி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 4 கிலோ 4.5 கிலோ 5 கிலோ சைஸில் சேவல் வேணாலும் நம்ம சந்தையில் கறியாக எடுத்துக்கலாம். விடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 கிலோ மேக்ஸிமம் ஒரு 2, 2.5 கிலோ சைஸில் வரைக்கும் விடை வருதுப்பாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 டு 4.5 கிலோ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள ரகங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து நிறையா நண்பர்கள் நம்ம சந்தைக்கு சேவல் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பொட்டையெல்லாம் வந்து பார்த்துட்டு நல்ல ரகமாக பார்த்துட்டு அவங்களும் கூட நிறையா நம்ம சந்தையிலேருந்து போட்ட வளர்ப்புக்கு நிறையா எடுத்து போயிட்டுருக்காங்க. அதையும் நம்ம வாரம் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டோம்னா கூட கொண்டு வராங்க. அவங்கள ஊர் ஆந்திராவிலேருந்து
அவங்க ஊர் பொட்டையெல்லாம் கூட நல்ல லைனேஜ் உள்ள பொட்டையை கூட நம்ம சந்தைக்கு கொண்டு இருக்காங்க. அது மாதிரி வேணால் கூட நம்ம கொங்கனாபுரத்தில் நடக்கிற சனிக்கிழமை சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. சேவல் பிடிச்சாலும் சரிங்க, இல்லை விடை வேணாலும் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. கறிக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை கசாப்பு கறிக்கு வேணாலும் நம்ம சந்தையில் வந்து எடுத்துக்கலாங்க. Sen